பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள். இந்த காலை வேளையில ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எதற்காக கர்த்தர் அவனை இந்த பூமியில படைத்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தரை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அந்த மனிதனை குறித்து ஒரு பெரிய திட்டம் உண்டு. இதற்காக தான் இந்த பூமியில உன்னை உண்டாக்கினேன், உன்னை தெரிந்து கொண்டேன், உன் முன்குறித்தேன், உன்னை அழைத்தேன் என்று அநேக வசனங்கள் சொல்லுவதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தால் அல்லது ஒரு மனுஷி எப்படி இருந்தால் கர்த்தருக்கு அது பிரியமா இருக்கும். அது தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி தரும். ஒரு மனுஷனுடைய ஒரு நாளைக்கு 3 காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குது. இந்த 3 காரியங்களை செய்யும் பொழுது தேவனோடு நாம் கிட்டி சேர்ந்து வாழ முடியும். இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவரை கண்டடையத்தக்க சமயத்துல நம்ம என்ன பண்ணணுமா, தேடணுமா. ஒரு மனிதனுக்கு அதிகாலை ஜெபம் மிகவும் முக்கியம். ஒரு மனிதன் தினமும் காலையில எழுந்து தேவ சமூகத்துல வந்து அவனை தாழ்த்தி தேசத்துக்காக மட்டும் ஜெபிக்கிறது மிக முக்கியம். நீங்க இப்படி எடுத்துக்கணும், காலையில எழுந்த உடனே கர்த்தருடைய சமூகத்துல தேசத்துக்காக மட்டும், மற்ற எல்லாத்துக்காகவும் ஜெபிப்பேன். மத்தியானத்துல எனக்காக ஜெபிப்பேன். இரவு நேரத்துல நான் குடும்ப ஜெபத்துல ஈடுபடுவேன். இப்படி ஒரு மனிதன் தொடர்ந்து எல்லா காரியங்களும் இப்படி ஈடுபட்டு கொண்டு வருவதனால் அதுல அநேக பிரயோஜனம், அது கர்த்தரும் பிரியப்படுகிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்கணும், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, அதிகாலையில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்கள். எப்ப தேடினா கர்த்தரை நம்ம கண்டடைய முடியும்? இந்த வசனம் வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இப்படிதானே வேதம் சொல்லுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். 2வது வசனம் என்ன சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். அதிகாலையில தேடணும், முழு இருதயத்தோடு தேடணும். அப்போ நம்ம காலையில எழுந்து தேசத்துக்காக முழுவதுமாக திறப்பில நின்று ஜெபிக்கிற ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியா இருக்க வேண்டும். மத்தியான நேரத்துல நமக்கு நேரம் கிடைக்கும் போது, வேலைக்கு போகிறவர்கள், படிக்கிறவர்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுல இருக்கிற பெண்கள் என்ன செய்யணும், மத்தியான நேரத்துல தனக்காகவும் ஜெபிப்பது மிகவும் அவசியமா இருக்குது. இரவு நேரத்துல எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும், குடும்ப ஜெபத்துல உட்காரணும். நம்ம இனி தனி ஜெபம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி குடும்ப ஜெபம் ஆசரிக்க வேண்டும் என்பதை குறித்து தொடர்ந்து வருகிற நாட்களை நம்ம பார்ப்போம். ஆகையினால இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்கள். 2வது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். 3வது, என்னை தேடுகையில் எப்படி கண்டுபிடிப்பீர்கள், முழு இருதயத்தோடு தேடும் போது அவரை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லுகிறது. ஆகையினால அதிகாலையில ஒரு மனுஷன் எழுந்து தேவ சமூகத்துல நிற்பது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. இந்த விஷயத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷியும் கடைபிடிக்கும் பொழுது அந்த நாள் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த நாள் அவங்களுக்கு ஒரு பிரசன்னத்தினால நிறைந்த மாதிரி இருக்கும். காலையில எழுந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் அவங்க இருதயத்திலேயே இருக்கும். எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் காலையில நம்ம படிச்சோமே, ஒரு சின்ன வேற ஏதாவது ஒன்றை எப்படி நம்ம எங்கேயோ போர்ட்ல பாக்குறோம் அப்படின்னா கூட உடனே காலையில நம்ம இதை படிச்சோமே, இந்த வசனம் இப்படி பேசுச்சே, இப்படி சொல்லிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா, ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டீர், எதற்காக என்னை முன்குறித்தீர், எதற்காக என்னை அழைத்தீர், நான் உமக்கு சித்தமாய் வாழ்கிறேனா, உமக்கு பிரியமானவைகளை செய்கிறேனா, உம் அருகில் நான் இருக்கிறேனா, நான் கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அதுல பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். நாமும் அவரும் அப்படிதான் இருப்போம். நிச்சயம் செய்யப்பட்ட ஒரு பெண் எப்படி இருப்பாள், ஒரு மணவாளன் மணவாட்டியை தனக்காக நிச்சயித்துக் கொள்ளுகிறார். அந்த மணவாட்டி எப்படி இருப்பாள், அதுக்கு முன்பு எப்படி இருந்தார்களோ, ஆனா நிச்சயம் செய்த பிறகு இவள் எனக்கு தான் என்று நிச்சயம் செய்த பிறகு அடிக்கடி போன் செய்து பேசிக் கொள்வார்கள், தனியே சந்தித்துக் கொள்வார்கள். அது போலதான் எப்பொழுதும் அவங்க என்ன செய்வார்கள், அவர்களை நினைவாகவே இருந்து அவர்களை பேச வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையா இருப்பார்கள். அது போலதான் கர்த்தர் ஒரு மணவாட்டியா நம்மோடு ஞானஸ்தானங்கிற பேர்ல நிச்சயித்து கொண்டார்.
நம்ம எப்படி இருக்கணும்? அனுதினமும் நம்ம முகத்தை தேடி அவரோடு உறவாடி ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு இது மிகவும் அவசியம். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி. உங்க திரு சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். காலையில எழுந்து உங்க திரு சமூகத்தை தேட, அப்ப அந்த நாளுக்கான பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.